குச்சேலர் உள்ள வரார். படுத்துருக்கிற பெருமாள் எழுந்திருந்தார். எப்படி எழுந்தாரா காலு? அணையை உடைச்சுக்கிட்டு தண்ணி வரா மாதிரி. நான் 40 வருஷமாக உபன்யாசத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் பலிக்கிறது. காவேரியில் தண்ணி வரணும்னு உண்ணாவிரதம் இருந்து பிரயோஜனம் இல்லைடா. அங்கே கபினி ரொம்பணும், கிருஷ்ணராஜ சாகர் ரொம்பணும்னு வேண்டிக்கோ, அப்போ தான் இங்கே வரும். புரிஞ்சதா? இங்கே உண்ணாவிரதம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதனால் தினம் ஆழிமழை கண்ணா சொல்லுவோம். அங்கே தான் கொட்டி ஜலம் வரும். இப்போ பாரு, திருநெல்வேலியில் கொட்டித்து பாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல கொட்டட்டும்ங்கிறேன். ஆமாம், 15 நாள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. பூமியில் ஜலம் இருக்குமே, நிறைய பணம் வந்தால் இன்கம் டேக்ஸ் கட்டலாம். வரலன்னா ஹரிநாராயணான போகணும் சொல்லுவோம். அதனால் நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க. எப்படி ஈரோடுக்கு இங்கே பவானிக்கு ஜலம் வரும்? கர்நாடகாவில் கொட்டணும். நான் சொன்னதான் பலிக்கிறது. அங்கே கொட்டி ரொம்பி தான் திறந்து விடுறான். ஆமாம், நீ இங்கே உண்ணாவிரதம் இருந்தோம், அந்த முதல் மந்திரியை பார்த்தோ 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், அங்கே வர்றவன் நான் தரமாட்டேன்னு தான் சொல்லுவான். நீ அதனால் யாரை வேண்டணும்? பகவான் ஆழிமழை கண்ணா, அவனை வேண்டு. ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் வாழற மாதிரி பெய்யணும்னு. ஆமாம், நல்ல ஊரில் பவானியில் இருக்க கூடுதுறை காவேரி ஸ்நானம். ஆமாம், நான் ராமேஸ்வரம் தான் போவேன் மாலையபட்சத்துக்கு. போன வருஷம், இந்த வருஷம் கோவிந்தபுரம் போனேன். வர வருஷம் இந்த உங்கள் பவானிக்கு தான் வரப்போகிறேன் மாலையபட்சத்துக்கு. 11 நாளோ 15 நாளோ ராமாயணம் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த கூடுதுறையில் தினம் தர்ப்பணம் பண்ணணும்னு ஆசை. வாத்தியார்ட்ட, பவானி வாத்தியார்ட்ட, ஒரு பேர் என்ன, கிருஷ்ணமூர்த்தியார், ராமன், அவர் எங்கள் சம்பந்திக்கு வாத்தியார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தினம் தர்ப்பணம் பண்ணி வைங்கோ. இங்கே பெரியவா பண்ண பாதுகை இருக்குது, காயத்ரி தேவி இருக்கா. நான் 3 வேளை 1008 ஜெபிக்கிறேன், இங்கேயே தங்கிக்கிறேன். ஹரி ஏற்பாடு பண்ணுறியா? சரின்னா சரி சொல்லு. சரி. ஆமாம் ஆமாம், சாப்பாடுக்கு யாராத்துல சொல்லிடு. ஆமாம், நான் தினம் உஞ்சவருத்தி எடுப்பேன். ஆமாம், அப்புறம் அந்த அவிதவா நவமிக்கு 11 சுமங்கலிக்கு சாப்பாடு போட்டு புடவை கொடுத்து பண்ணுவேன். ஆமாம், ஏதோ பண்ணிகிட்டே இருப்பேன்.